மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்களே அப்படிங்கிறத தாண்டி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸு தாவேக்கா தொண்டர்கள் உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை, ஒரு மாதிரி மைண்டு ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. முந்தானத்து வந்த செய்தியிலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் மீண்டு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருக்கும்போது கூட இதை பற்றி நான் ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் அது என்ன, இதை எப்படி நான் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரில. அப்படி ஒரு விஷயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எப்படிப்பா கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் ஒருத்தன் தானே நானும். நான் எங்கேருந்தோ வந்தால் இங்கே உட்காந்துருக்கேன். உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ என் மனசாட்சி அதே தான் என்கிட்ட சொல்லும். ஏன்னா நம்மலாம் வெவ்வேறு கிடையாது, நம்மலாம் ஒருத்தன் தான். ஸோ உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தேவைப்படுற தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தகவல்கள் மூலம் உங்கள் மனசாட்சியை அமைதிப்படுத்துங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற முதல் விஷயம். ரெண்டாவது, நமக்கு எதிராக இங்கே ஒரு சூழ்ச்சி நடக்குது. வழக்கமாக நடக்கிறது தான். இந்த சினாரியோ வச்சு பெருசாக அடி போடுறாங்க. அதை பற்றி நான் அங்கே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தர்லாம் கட்சியெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுலாம் பேசியிருக்காரு. சரி பேசுவோம், அதையும் நம்ம சேர்த்து பேசுவோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னா அண்ணனோட அண்ணியோட அந்த டைவர்ஸ் நியூஸ் தான். இந்த டைவர்ஸ் நியூஸை பார்க்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, தமிழ்நாட்டில் நிறையா நடக்குது, இந்தியாவில் நிறையா இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் நடக்குது. ஆனால் இவருக்கு நடக்கும்போது மட்டும் ஏன் நமக்கு வலிக்குதுன்னா, மற்றவங்களுக்குலாம் நடக்கும்போது நம்ம ஓகே நியூஸ் பாது ஏதோ சம்திங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இவருக்கு இந்த விஷயம் நடக்கும்போது இதில் ஒரு அநியாயம் நடக்குது, அதனால ஒரு கோவம் வருது. ரெண்டாவது, இந்த விஷயம் நடக்கிறதே நமக்கு அநியாயமாக நடக்குது, அதனால தான் நமக்கு கோவம் வருது. ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சாலும் இது சரி தப்புங்கிற விவாதத்தை உங்கள் மைண்டு நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நேரம் இப்படி இருக்குமோ, ஒரு நேரம் இப்படி இருக்காதோ, அது தப்பாக இருக்குமோ, இது தப்பாக இருக்குமோ, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குமோ, இதை நம்ம நிரூபிக்க 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 அண்ணன் சரின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுக்குள்ளேயுமே நம்ம ரொம்ப நேரம் இது உள்ள உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வேறு எந்த செய்தியிலையும் இவ்வளோ நேரத்தெல்லாம் செலவு பண்ணிக்க மாட்டோம். அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம், இவ்வளோ வருத்தப்படுவோம். வேறு யாருக்கும் இங்கே நடக்கும்போது நம்ம வருத்தப்பட மாட்டோம். குடும்பத்தில் ஒருத்தரை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த டைவர்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்த நேரத்துலேருந்து நிதானமாக பேச முடியல. இந்த வீடியோவை நான் எவ்வளோ டேக் எடுத்துருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ டேக்லாம் நான் எந்த வீடியோவுக்கும் எடுத்தது கிடையாது. இதை என்னால் பேசவே முடியல. பேசிக்கிட்டு இருந்த எனக்கு வார்த்தையெல்லாம் தடுமாறுது. அழகாக என் வாயில் கோர்வையாக வார்த்தைகள் வரும், நான் தடுமாறுறேன். இதே மாதிரி நீங்கள் செய்கிற செயலில் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும், நீங்கள் பார்க்குற வேலையில் தடுமாற்றம் வந்திருக்கும், ஏதோ தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலாக வந்திருக்கும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்கும், ஆனால் ஏதோ இழந்த மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், இல்லை உங்களுடைய பேரண்ட் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது இந்த ஃபீல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு இடத்துல இவரை வச்சுருக்கோம், அதனால தான் இந்த ஃபீல் வருது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும். இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ரெண்டாவது, சரிப்பா இந்த மாதிரி நடக்குது, இதை நம்ம தோழர்கள் நிறைய பேர் நிரூபிக்க போராடுறாங்க. நம்ம விஜய் அண்ணா கரெக்டு, ஏன் விஜய் அண்ணா தப்புன்னு சொல்கிறவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம சண்டை போடுறோம். நம்ம விஜய் அண்ணா சரி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி விஜய் அண்ணாக்கு எதிராக எதை நிப்பாட்டினாலும் நம்ம விஜய் அண்ணா பக்கம் தான் நிற்போம். இன்றைக்கி விஜய் அண்ணாக்கு எதிராக அவருடைய ஒய்ஃபையும் நிப்பாட்டியிருக்காங்க, அதாவது நம்மளுடைய அண்ணியே நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டும் போது இந்த விஷயத்தை நம்மளால் முதல்ல ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் இந்த சண்டையை நம்ம செய்யணுமே, விஜய் அண்ணா கரெக்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணுமே அப்படிங்கிறதுல நிறையா சண்டை போடுறோம். இந்த சண்டை போடுற அத்தனை பேர்ட்டே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். முதல்ல ஒரு தகவலானது பப்ளிக் ஃபோரமுக்கு வருதா அல்லது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருதா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நாலேஜ் முதல்ல நம்ம பார்த்துக்கணும். இது பப்ளிக் ஃபோரமுக்கு வரல, இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டில் போய்ட்டு அவங்க விவரத்தை வாங்குறாங்க. அந்த விஷயத்தை எடுத்து போட்டு இவங்க பப்ளிக் கொண்டு வந்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பப்ளிக்கு இது வரல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரனுக்கு ஒரு வீடியோ போடும்போது நம்ம சீமானனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் போது அதை எடுத்து போட்டு நம்மளை அடிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்தால் இதே பிரச்சனையை நீங்கள் அத்தனை பேர் சந்திச்சிருப்பீங்க. இந்த அண்ணனோட வாழ்க்கையை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எங்கள் அண்ணன் கரெக்டாக இருப்பார்னு பேசும்போது இன்றைக்கி பேசுகிறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு சொன்ன நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி உறுதியாக இருக்கும். சீமானனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசலை. சீமானனோட தனிப்பட்ட வாழ்க்கை பப்ளிக் ஃபோரமுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அது கோர்ட்டுக்கு போணுச்சு. இங்கே விஜயண்ணாவோட வாழ்க்கை கோர்ட்டுக்கு போயிருக்கு, அதை எடுத்து பப்ளிக் ஃபோரமில் அடிக்கிறீங்க. ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குது. இது 25 வருஷம் மன வாழ்க்கையில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் ஏதோ ஒரு விதமான காரணத்துக்காண்டி பிரிகிறாங்க. அந்த பிரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நம்ம இதை விவாதிக்கிறது முதல்ல சரியாக இருக்காது. சீமானண்ணன் பிரச்சனை வேறு, இது வேறு. நான் மறுபடியும் சொல்கிறேன், சீமானண்ணனுக்கு எதிர்வாதமாக கூட நான் பல இடங்களில் இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து வைக்கவே மாட்டேன். அவர்கிட்ட நான் நிறையா கேள்வி வைப்பேன், நிறையா சண்டை போடுவேன். அவருக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லுவேன், அண்ணன் சீமான் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு அவரோட சண்டை போட மாட்டேன். நேற்று என் வீடியோ போட்டு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அடிக்கணும்னு தோணா அடிங்கப்பா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. முழுமையாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்துட்டு அடிங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. சரி, அதுக்கடுத்து நம்ம போனோம்னா
இதில் நம்ம நிரூபிக்க ஏன் போராட வேணாம்னு நம்ம சொல்கிறோன்னா, பொது வெளியில் அண்ணாவோட நடிப்பை நம்ம பார்த்துருக்கோம், மனுஷனாக அவரை நம்ம பொது வெளியில் பார்த்துருக்கோம், அவருடைய அரசியலை நம்ம பொது வெளியில் பார்த்துட்ருக்கோம். இந்த 3 விஷயம் பொது வெளியில் பார்க்குறோம். பொது வெளியில் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த 25 வருஷம் மன வாழ்க்கை நமக்கு தெரியாது. நல்லது கெட்டது நம்மளை பற்றி, அதை பற்றி நமக்கு பெரிய புரிதல் இருக்காது. என்ன உங்கள் லைஃப்பில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. இதில் நம்ம நிரூபிக்க போராடுற முயற்சியை முதல்ல நான் தப்புன்னு சொல்லுவேன். எது உண்மைன்னு உன் மனசாட்சிக்கு தெரியுமில்ல, யார் என்ன சொன்னாலும் எது உண்மைன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ ஏன் யார்கிட்டையும் நிரூபிக்க போராடுற, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு எப்படி சொல்கிறது, உரிமையாக நான் அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். நம்ம வேலை நமக்கு தெரியும், நம்ம அண்ணனை பற்றி நமக்கு தெரியும், நம்ம அண்ணியை பற்றி நமக்கு தெரியும், எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். யார்கிட்டையும் போய் நிரூபிக்க போராடி இதை நிரூபித்து எங்கள் அண்ணன் கரெக்டுன்னு சொல்கிற அளவு கேட்குறவன், நீங்கள் நிரூபிக்க போராடுறீங்களா ஒருத்தன், அவன் ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், இதை வச்சு உன்னை அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் கிளாரிட்டியாக இருக்கான். அவன்கிட்ட போய் நீ சண்டை செய்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வர 2வது விஷயம். இப்போ 3வது, இது பெருசாக நமக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, எலெக்ஷன் டைம் அப்படிலாம் யோசிக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த 50 நாள் முன்னாடி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பொதுமக்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் நிறையா பேர்ட்டு பேசுனேன், என்னப்பா அந்த பையன் குடும்பத்தையும் விட்டாப்லையா, என்னோட வயசில் மூத்தவங்க, விஜயண்ணாவோட வயசில் மூத்தவங்கள்ட்ட பேசும்போது குடும்பமும் இல்லையாப்பா அந்த பையனுக்கு, என்னப்பா அந்த பையன் அரசியலுக்கு தானப்பா வந்தான், அதுக்குன்னு இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போயும் விஜயண்ணாக்கு இது ஒரு இஷ்யூவாகவே பார்க்கல. அப்போல்லாம் நாங்கள் பார்த்து ஓட்டு போட்டுனோம்னா கலைஞரை தேர்ந்தெடுக்க மாட்டோம், அம்மையாரை தேர்ந்தெடுக்க மாட்டோம், எம்ஜிஆர் அவர்களை பார்த்துருக்க மாட்டோம், இப்போ மோடி அவர்களை பார்த்துருக்க மாட்டோம். குடும்பத்தை மையப்படுத்திலாம் நாங்கள் ஓட்டு போகிறது இல்லைங்க. எங்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க, எங்களோட வரிப்பணத்தை வச்சு என்ன பார்க்க போகிறாங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பெருசாக யோசிக்க மாட்டோம். ஆதரவாளர்களுக்கு வேணால் அது வலிக்குமே தவிர பொதுமக்கள், அதாவது இப்போ திமுக குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்கும்போது திமுக காரனுக்கு வலிக்கும், நமக்கு வலிக்காது. அதே நேரம் தாவேக்கால ஒன்று நடக்கும்போது நமக்கு வலிக்கும், திமுக காரனுக்கு வலிக்கும். அதான் விமர்சனம் முன்னோப்பான். நம்ம அதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். ஆனால் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியும் சேராதவங்க பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. அவங்க தெளிவாக இருக்காங்க. என்னப்பா டைவர்ஸா, விடு, அவ்வளோதான், வழக்கமாக நடக்குது தானே, இதுக்கு முன்னாடி எவ்வளோவா ஆக்டருக்கு நடந்துச்சு, இன்றைக்கி இவருக்கு நடக்குதா, ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை கடந்து தான் போயிட்டுருக்காங்களே தவிர இதை பற்றி நம்ம திங்க் பண்ணுற அளவு பொதுமக்கள்லாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்ட்டு. இப்போ 4வது ஒரு 2 விஷயம், ஒரு 2 ட்ராப்பை மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இவர் ஒருத்தர், இவரோட பேரை நான் இப்போ தான் தேடி பார்த்தேன், தமிழ் அன்சாரின்னு நினைக்கிறேன். சாரி பாஸ், உங்கள் பேர் நான் கரெக்டாக சொல்லிட்டேனான்னு தெரியல. நீங்கள் விஜயண்ணாவை ஏற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்களை பற்றி தேடி பார்க்கும்போது ஒரு வருஷம் உங்கள் கட்சிக்காரங்களே சேர்ந்து உங்களை நீக்கிட்டாங்களாமே, அதுக்கப்புறம் மறுபடியும் தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கீங்களாமே அப்படிங்கிற செய்திலாம் கிடச்சிச்சு. 2016க்கு அப்புறம் இப்போ தான் திமுக கூட்டணியில் சீட்டு கொடுத்துருக்காங்க, 2 தொகுதியில் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வெற்றி பெற என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி நான் பேசக்கூடாது. இங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விஜயண்ணாவோட அரசியல் வாழ்க்கை 5 மணியோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. அந்த குறிப்பாக அந்த டைவர்ஸ் மேட்டர் அடிப்படையாக வச்சு. இன்றைக்கி நான் ஒன்று சொல்லவா, தமிழ் முன் அன்சாரி, கரெக்டாக தான் பேர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சாரி பாஸ், தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் இன்றைக்கி செயல் வீரர் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தஞ்சாவூரில் தலைவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு. அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த ஊரை நோக்கி அனுமதி கேட்குறதுக்கு சிவகங்கை நோக்கிலாம் போயிட்டு இருக்காங்க அனுமதிக்கு. அதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் எங்கள் கட்சியோட மேனிஃபெஸ்டோ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு, எங்கள் கட்சியோட கேண்டிடேட் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் கேண்டிடேட் அப்படிங்கிறது கட்சியில் மறைமுகமாக சொல்லி தொகுதியில் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் நான் கடந்து சொன்னேன்னா, நீங்கள் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த கூட்டணிக்குள்ளேயே நாங்கள் சில பஞ்சாயத்துக்களையும் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அந்த கூட்டணி என்ன கணக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல, காத்திருந்து பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படி நிறையா தடவை அவர் முடிஞ்சிட்டாரு நிறையா தடவை சொல்லியிருக்கீங்க. அவர் ஒருபோதும் முடிய மாட்டார், அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அந்த தனிப்பட்ட பிரச்சனையும் நமக்கு தான் அது தலைப்புச் செய்தி. அதாவது அவருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க, டைவர்ஸை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க இருக்காங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு தான் அது தலைப்புச் செய்தி. அவர்களே, இதை பற்றிலாம் நம்ம பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போய் இந்த மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். விஜயண்ணா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். விஜயண்ணாக்கும் பிரச்சனை பூசு கிடையாது, விஜயண்ணாவோட ரசிகர்களுக்கும் பிரச்சனை பூசு கிடையாது. விஜயண்ணா இருக்கிறது கஷ்டம் தான், விஜயண்ணாவோட ஃபேன்ஸாக இருக்கிறது கஷ்டம் தான், தாவேக்காரனாக இருக்கிறதும் கஷ்டம் தான். அந்த வீடியோ பார்க்கும்போது என் மனசில் இதான் வருது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் ஒரு பெரிய சீனே கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். ஏன்டா ஒரு விஷயம் சொல்கிறேன், இனிமேல்
இதை பற்றி நீங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறதோ பேசுறதோ வேஸ்ட்டு. உங்கள் மனசாட்சியாக நான் பேசிட்டேன். இந்த பக்கம் ஒரு 10 பேர் பேசுவாங்க, இந்த பக்கம் 10 பேர் பேசுவாங்க. எது சரி எது தப்புங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்திலே நம்மளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் சரி. இந்த கரூர் விஷயத்தில் நம்மளை கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, ஜனநாயகன் விஷயத்தில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. இது பப்ளிக் ஃபோரமுக்கு வரல, இது கோர்ட் ஃபோரமுக்கு வந்திருக்கு. கோர்ட்டு பார்க்குது, கோர்ட்டில் போய்ட்டு அண்ணன் என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ அவர் அங்கே போய் பண்ணதும். ஏன்னா சட்டப்படி இது போயிருக்காங்க, சட்டப்படி நம்ம சரி என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமாக பண்ணணும். பார்த்துட்டு அது கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம ஏன் பேசணும்? அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, அண்ணன் அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல, 2 பேருக்குமான கம்யூனிகேஷன் எப்படின்னு நமக்கு தெரியல. இதை பற்றி இவருடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க பேசுகிறாங்க, இவருடைய அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுகிறான்னு சொல்லி முகம் தெரியாத பேர் யாருன்னே தெரியாது தமிழில் இப்படிலாம் போட்டு நம்மளை இந்த விவாதத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. குடும்பத்தில் ஒருத்தர் நமக்கு வலிக்குது, கூடிய சீக்கிரம் இதுலேருந்து மீண்டு வாங்க, அரசியல் பேசுங்க. அரசியல் காலத்தில் முன்னாடியோட இப்போ அண்ணனுக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா முன்னாடி குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு அரசியல் பேசுகிறான்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி குடும்பமே இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியுது. நம்ம தான் அவருக்கு இன்னொன்று குடும்பமாக இருந்து நம்ம இந்த விஷயத்தில் அவருக்கு பக்கபலமாக துணையாக நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.